டிஎன்பிஎஸ்சி தேர்வை பொறுத்த வரைக்கும் 3 பிரிவுன்னு சொன்னோம். பொது அறிவு, கணிதம் மற்றும் பொது தமிழ் அப்படின்ட்டு. இப்போது பொது தமிழ், பொது அறிவு தாண்டி கணிதம் ஏரியாவில் எவ்வளோ கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 25 கொஷின்ஸ் கேட்குறாங்க. இதில் மிகப்பெரிய ரோல் பண்ணுறதே யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் தான். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, இப்போ எல்லாருமே வந்து சரளமாக படிக்கிறதா இருக்கட்டும், மனப்பாடமாக இருக்கிறதா இருக்கட்டும், மைண்டில் நிலைநிறுத்துறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொது அறிவில் ஈஸியாக, பொது அறிவில் இருக்கட்டும், பொது தமிழில் ரொம்ப ஈஸியாக படிச்சிடுறாங்க. ஸோ 175 அவங்களுக்கு ஒரு டார்கெட். 175 அப்படின்றது வந்து அவங்களால ஈஸியாக அச்சீவ் பண்ண முடிஞ்சிருது. மீதி இருக்கிற 25 கொஷின்ஸ் அவங்களால ஏன் இது பண்ண முடியறதில்ல அப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு மேக்ஸ்னால் வந்து வராது அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள ஒரு பொய்யான ஒரு மாய பிம்பத்தில் இருக்காங்க. அதுதான் காரணம். ஏன் அப்படின்னா, சின்ன வயசில் மேக்ஸு சின்ன கணக்காக தான் இருந்திருக்கும். இப்போது வந்து ஒரு 10 18 கூட்டினா எவ்வளோ, இல்லை 10 20 இந்த மாதிரி ஒரு சில கொஷின்ஸ் வந்து கேட்டு அவங்களுக்கு அது தெரியாமல் அந்த ஒரு ஸ்டாஃபோ இல்லை அந்த ஒரு டீச்சர்ஸோ அடிச்சோ, இல்லை ஒரு சில சம்ஸ் வந்து நமக்கு தெரியாமல் அப்போது உனக்கு வராதுன்னு அவங்க நம்ம மட்டும் காலத்துலேருந்து எல்லாருமே வந்து மேக்ஸ்னாவே எனக்கு வராது அப்படின்ற மாதிரி மாறிட்டாங்க. அது மிகப்பெரிய தவறு. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் ஒரு வியாபாரமே செய்கிறீங்க. இப்போ ஒரு மளிகை கடையாக இருக்கட்டும், ஒரு காய் கடையாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு வியாபாரமே செய்கிறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த இடத்துல வந்து இப்போ தக்காளி 1 கிலோ, வெண்டைக்காய் 1/2 கிலோ, இது அவ்வளோ, இது வந்து கிலோ இவ்வளோ ஆகுது, ஆக இது கணக்கு போட்டால் வந்து 168 ரூபா வருது அப்படின்ட்டு வந்து அவர் படிக்காமே இருந்தாலுமே கரெக்டாக நெட் கேஷ் எவ்வளவோ அது சொல்கிறாரு அப்படின்னா, அதுக்கான காரணம் அந்த அவர் பயன்படுத்தின அந்த கணிதம் ஒரு வாழ்வியலோட பயன்படுத்திக்கிட்டார், ஒப்புகைப்படுத்திக்கிட்டார். அதுதான் வந்து முக்கியம். ஸோ நம்ம மேக்ஸ் அப்படின்றது வந்து நம்ம ஒரு சப்ஜெக்டாவோ இல்லை ஒரு இதாவோ பார்க்காம நம்ம வாழ்க்கையோட ஒப்புமைப்படுத்தி படித்தோம் அப்படின்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஈஸியாகவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 டாபிக் இருக்குங்க. ஸோ இந்த டாப்பிக்கில் எந்த ஏரியாவில் நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த லாப நஷ்டம் சதவிகிதம், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மீ போவா மீ சீமாலாம் சொல்லுவோம் சின்ன வயசில் HCF LCM படிப்போம். ஸோ இந்த ஏரியாவில் அதிக கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வயது கணக்குகள், ராமு என்பவர் ரகுவை விட 2 வயது மூத்தவர், 18 வருடங்கள் கழித்து அவங்க 2 பேருக்கும் உள்ள வயது வித்தியாசம் என்ன, ஸோ இந்த மாதிரி ஒரு கொஷின்ஸாக கேட்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சுருக்குக சிம்பிளிஃபிகேஷன். ஸோ அந்த சிம்பிளிஃபிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாகவே வந்து சிம்பிளிஃபிகேஷனில் பொறுத்த வரைக்கும் ஒரு 10-12 இது ஃபார்முலா மட்டும் இருக்குங்க. அது ஃபாலோ பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 2 ஏரியாவில் மட்டும் நம்ம ஃபார்முலா ஃபாலோ பண்ணணும். எங்கெங்கே அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அளவியல்லையும் சுருக்குகளையும். இப்போது சுருக்குகள்னால் நம்ம சிம்பிளாக படிப்போம் இல்லைங்களா, A² - B² = A + B × A - B. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஃபார்முலா எல்லாமே வந்து சுருக்குகள் அடங்கும். அளவியலில் என்ன மாதிரி ஃபார்முலா அடங்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போது சதுரம், கனசதுரம், செவ்வகம், கனசெவ்வகம், இணைகரம், நாற்கரம், ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கான ஃபார்முலாவை பயன்படுத்தி, இல்லை கோலம், அரைக்கோளம், ஒரு கோலத்தின் ஆரம் இவ்வளவு, எனில் அதன் வலப்பரப்பு என்ன, அதனுடைய கன அளவு என்ன, ஸோ இந்த மாதிரி கேட்கும்போது வந்து நம்ம டேரெக்டாக ஆன்சர் வச்சு போட முடியாது. அதுக்கான ஃபார்முலா பயன்படுத்தி தான் நம்ம போட்டாகணும். ஆனால் மற்ற டாபிக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்சர்லேருந்தே உள்ளே வந்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போது சதவிகிதமாக இருக்கட்டும், சதவீதத்துக்கு நம்ம ஜஸ்ட் மனசுக்குள்ளே மனக்கணக்கு நம்ம போடுவோம். இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அந்த காய்கடையில் அவங்க போட்ட கணக்கு என்ன அப்படின்னா, அவங்க போட்ட கணக்கு வந்து நம்ம பயன்படுத்துகிற அந்த லாப நஷ்டம் தான். இப்போ வந்து அவங்க 10 ரூபா பொருள் 20 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா அவங்களுக்கான லாபம் வந்து 10 ரூபா. அந்த லாப சதவீதம் 50% வந்து அந்த அசல் விலையோட அதிகமாக விற்றுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம வாழ்க்கையோட ஒப்புமைப்படுத்தி படிக்கிறோம். இதுதான் மனக்கணக்கு. இந்த மனக்கணக்கை பயன்படுத்தி இந்த சம் எல்லாமே போட்டுக்கலாம். வயது கணக்குகள் கூட ஃபார்முலாவே தேவையில்லை. நம்ம டேரெக்டாக மனசு கணக்கு. இப்போ ராமுன்றோர் நம்ம அண்ணன், சோமுன்றோர் நான். இப்போ ஸோ நான் எங்கள் 2 பேருக்குள்ள வயசு வித்தியாசம் என்ன, ஸோ இந்த மாதிரி நம்ம மனசுக்குள்ளே பாவிச்சு இது பண்ணிக்கலாம். ஆனால் இதுக்கான ப்ராக்டிஸ் அப்படின்றது வந்து ரொம்ப 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 முக்கியம். ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ நம்ம போட்டு பார்க்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு டைம் சேவ் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு இப்போது என்கிட்ட இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்கன்னா அவங்ககிட்ட ஒரே வார்த்தை தான் கேட்போம், உங்களுக்கு வாய்ப்பாடு தெரியுமா அப்படின்ட்டு. வாய்ப்பாடு தெரியும் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்கன்னா, இப்போ சடனாக ஒரு கொஸ்டின்ஸ் இப்போ 8 எவ்வளோ, 7 எவ்வளோ அப்படின்னு சடனாக கேட்குறோன்னா, சடனாக 8 64 7 49 அளவுக்கு அவங்களுக்கு வந்து அந்த ஃப்ளோ வந்தால் தான் மேக்ஸில் வேகமாக சம்மு போட முடியும். அதனால் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வாய்ப்பாடு தெளிவாக படிச்சுக்கணுங்க. ஸோ அந்த வாய்ப்பாடு தெளிவாக படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த ஸ்கொயரோட வேல்யூ, கியூபோட வேல்யூ இதெல்லாமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரீசனிங்க்கு. இப்போ ஸ்கொயரோட வேல்யூ, கியூபோட வேல்யூ அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு சம் இருக்குது 1, 4, 9, 16, வாட் அப்படின்னு கேட்குறாங்கன்னா இந்த இடத்துல என்ன வருங்க, 25ன்னு வரணும். ஏன் அந்த இடத்துல 25 வருது சம்மந்தமே இல்லாமல் அப்படின்னு பார்த்தோம்னா, 1 அப்படின்றது 1 ஸ்கொயரு, 4ன்றது 2 ஸ்கொயரு, 9ன்றது 3 ஸ்கொயரு. அப்போ இதோட ஸ்கொயரோட வேல்யூ தான் அடுத்தது வரப்போகுது அப்படின்றது. ஸோ இது எல்லாமே வந்து பேசிக்கு. ஸோ ஒவ்வொரு நம்பரோட ஸ்கொயரோட வேல்யூ, ஒவ்வொரு நம்பரோட கியூபோட வேல்யூ, அதுக்கப்புறமா
எந்தெந்த நம்பரை பெருக்குனா ஈஸியாக டக்குன்னு வேல்யூ வரும். இப்போ 5ஓட இது என்ன, ஸோ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம அடிக்கடி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டோம், வாய்ப்பாடெல்லாம் தெளிவாக படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா மேக்ஸ் போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த தனி வட்டி கூட்டு வட்டி, இந்த தனி வட்டி கூட்டு வட்டி அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ பேங்க்கில் நம்ம லோன் வாங்கியிருப்போம். நம்ம ஸ்கூல் படிக்கும்போது வாங்க போகிறதில்ல, காலேஜ் படிக்கும் போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு அமௌண்ட் இருக்கா, ஸோ காலேஜ் படிக்கும் போது எல்லாமே வந்து ஒரு பர்டிகுலர் இன்ட்ரெஸ்ட்டுக்காக எஜுகேஷன் லோன்லாம் வாங்குவோம். இல்லை லைஃப் ஓரியன்டாக நம்ம மூவ் ஆகும்போது பர்சனல் லோன் வாங்குவோம். ஸோ பர்சனல் லோன் இந்த மாதிரி லோன் வாங்கும்போது எவ்வளோ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா 12%, 13% இப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பர்சன்டேஜ் போடுற எல்லா இதுவுமே வந்து வருஷத்துக்கு தான் போடுவாங்க பேங்க்கில் பொறுத்த வரைக்கும். இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா 100 ரூபாய்க்கு 2 ரூபா வட்டி, 3 ரூபா வட்டி இப்படி சொல்கிறது எல்லாமே நம்ம மாதத்தில் சொல்கிறோம். ஆனால் பேங்க்கில் போடுற வட்டி சதவீதம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு தான் இருக்கும். ஸோ இங்கே கேட்குற கொஷின்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா தனி வட்டியாக இருக்கட்டும், கூட்டு வட்டியாக இருக்கட்டும், அந்த வருஷத்தில் தான் இருக்கும். ஸோ அது ஓரியன்டாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த தனி வட்டி, கூட்டு வட்டி, வயது கணக்குகள், சதவிகிதம், லாபம் நஷ்டம் சதவிகிதம், HCF, LCM, இந்த ஏரியாவிலே வந்து மெஜாரிட்டியான கொஷின்ஸ் வந்துடும். ஸோ 25 கொஷின்ஸில் இதில் ஒவ்வொன்றுத்துலையுமே 2லேருந்து 3 கொஷின்ஸ் வந்துடும். ஸோ இதிலே மேக்ஸிமம் கொஷின்ஸ் 15 கொஷின்ஸ் கவர் ஆகிடும். ஸோ இதை தாண்டி ரீசனிங் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் 10ல் 100ல் எத்தனை 10 இருக்குது அப்படின்ட்டுலாம் வந்து கேட்டிருந்தாங்க. அது எல்லாமே வந்து ஒன் ஆஃப் த ரீசனிங் கொஷின்ஸ் தான். 100ல் எத்தனை 10 இருக்குன்னா 10 10 10, அப்போ 10 10 இருக்குது அப்படின்னு சொன்னால், ஆனால் அது ரீசனிங்கில் ஒரே ஒரு 10, அதுக்கப்புறம் 90 மாதிரி 100 அப்படின்ற மாதிரி ரீசனிங்கில் வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் எல்லாமே வந்து ரீசனிங்கில் அடங்கும். ஸோ அந்த மாதிரி சம்ஸுக்கு எல்லாமே வந்து நம்ம ABCD அப்படின்றத படிக்கணும். ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்கொயர் கியூபை தாண்டி ABCD படிக்கணும். ABCD படிக்கணும்னா என்ன அப்படின்னா, இப்போ ஏலேருந்து Z வரைக்கும் 26 லெட்டர் இருக்குது. அப்போது Z அப்படின்றது எத்தனை லெட்டர் அப்படின்னு ஒரு கொஷின்ஸ் டேரெக்டாலாம் கேட்க மாட்டான். இப்போது ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா CAT CAT is equal to 24, BAT BAT is equal to 23, அப்போ RAT RAT is equal to what அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறான். அப்படின்னா அப்போ என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, Tயோட வேல்யூ 20, Cயோட வேல்யூ 3, Aவோட வேல்யூ 1, அப்போது 3 1 4, 4 + 20 24. அப்போ பேட்டுன்றதுக்குள்ள 2 + 1 3 + 20 23. அப்போ கேட்டுக்கும் பேட்டுக்கும் என்னென்னா, அந்த ஏக்கு நேராக 1, பிக்கு நேராக 2, சிக்கு நேராக 3. ஸோ இந்த மாதிரி ஏலேருந்து Z வரைக்கும் அந்த ஒவ்வொரு லெட்டருக்கும் என்ன நம்பர் இருக்கோ அதை வந்து கூட்டி போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது அமைகிறது எல்லாமே வந்து ரீசனிங்கில் அமையும். ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொட்டேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரிப்பீட்டடாக வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த கொஷின்ஸ் கேட்டால் இந்த மாதிரி ஆன்சர் பண்ணணும். அப்போ தான் டக்குன்னு ப்ராக்டிஸ் வரும். அது தாண்டி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்போ மாதிரியெல்லாம் வந்து மெட்டீரியல் கிடைக்கிறதுலாம் ரொம்ப ரேரு அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. இன்றைக்கி டெலிகிராம், வாட்ஸ்அப்லாம் ஓப்பன் பண்ணிங்கன்னா நிறைய மெட்டீரியல் இருக்குது. அதுவும் டாபிக் வைஸ் HCF LCFனா ஒரு டாபிக், தனி வட்டி ஒரு டாபிக், கூட்டு வட்டி டாபிக், இதெல்லாமே வந்து லாஸ்ட்டு ப்ரீவியஸ் 2011 2021 வரைக்கும் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு தனித்தனியாக பிரித்து நிறைய மெட்டீரியல்ஸ் இப்போ இருக்குது. அப்போ மாதிரிலாம் கிடையாது. எல்லாமே வந்து நம்ம கையில், நம்ம PDF ஓப்பன் பண்ணால் நம்ம கையில் எல்லாமே இருக்குது. நம்ம ஜஸ்ட் ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணால் போதுமானது. ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரிப்பீட்டடாக ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணாவே அந்த கொஷின்ஸ் கேட்குறானோ இல்லையோ அது ரிலேட்டடாக வரும்போது உங்களுக்கு அந்த ஐடியா கிடைக்கும். ஸோ வந்து நீங்கள் மோஸ்ட்டாக ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் மட்டுமே ப்ராக்டிஸ் பண்ணாவே போதுமானது. அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி இதை சிம்பிளாக நீங்கள் ஆன்சர் கொண்டு வரலாம் அப்படின்றது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதை தாண்டி இந்த மேக்ஸில் உங்களுக்கு வந்து என்னால் வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல, நிறைய இந்த ஃபார்முலா போட்டால் எனக்கு ரொம்ப டெப்த்தாக வருது அப்படின்னா நீங்கள் ரிப்பீட்டடாக போங்க, ரிவர்ஸில் போங்க. ரிவர்ஸில் போகிறது அப்படின்னா இப்போது அது அந்த இடத்துல வந்து இந்த சொல்யூஷன் போட்டால் இங்கே வரும் அப்படின்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் தேவைப்படுது. அப்படின்னா அந்த 4 ஆன்சரை பாருங்கள், 4 ஆன்சரில் அதை போட்டு ரிவர்ஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 நிமிஷம் தான் தேவைப்படும். அப்போது உங்களுக்கு நீதி 4 நிமிஷம் நீங்கள் சேவ் பண்ணிடலாம். நீங்கள் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு டைம் சேவராக தான் பார்க்கணும். ஏன்னா மேக்ஸ் வராதவங்களுக்கு நிறைய டைம் இருக்கும். கிட்டத்தட்ட வந்து 25 கொஷினுக்கே வந்து 1 மணி நேரம் போடுவாங்க. மற்ற 1 மணி நேரம் 3 மணி நேரம் செலவு பண்ணுவாங்க. 1 மணி நேரம் மேக்ஸுக்கு, 1 மணி நேரம் ஜிகேக்கு, 1 மணி நேரம் தமிழுக்குன்ட்டு. ஸோ நீங்கள் ரிப்பீட்டடாக நீங்கள் மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வரதுக்கே வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டி ஒரு 10 கொஷினாக வந்துடும். ஸோ அந்த 10லேருந்து 25 கொஷினுக்கு நீங்கள் கவர் பண்ணணும். மீதி 15 கொஷின் நீங்கள் எது பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எல்லா கொஷின்ஸுமே போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் 10 கொஷின்ஸ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அந்த 10 கொஷினுக்கு நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படி நீங்கள் டெய்லி நான் 1 ஹவர் மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறேங்க, ஆனாலும் என்னால் வந்து அந்த 25 கொஷினுக்கு என்னால் 15 கொஷின் தான் போட முடியுது அப்படின்னா நீங்கள் இன்னும் 15 கொஷின்ஸ் நீங்கள் 1 மணி நேரம் 1 மணி நேரம் நீங்கள் டெய்லி செலவு பண்ணுறீங்க, 10 கொஷின் தான் போடுறீங்க அப்படின்னா மீதி இன்னும் 1.5 மணி நேரம் நீங்கள் செலவு பண்ணி ஒரு நாளைக்கு 2.5 மணி நேரம் செலவு பண்ணி 25 கொஷின் ட்ரை பண்ணி பாருங்கள். உதாரணத்துக்கு அதுதான் சொல்லுறேன். இப்போ வந்து நீங்கள் வந்து 200 கொஷினில் 150 போட்டிங்க, ஒரு ஃபுல் டெஸ்ட் வைக்கிறீங்க அப்படின்னா 200 கொஷினில் 150 கொஷின்ஸ் போட்டிங்க. அப்போ நீங்கள் எவ்வளோ எலிஜிபிள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 75%
75% நீங்கள் எப்போ தேறிட்டீங்க, மீதி இருக்கிற 25% நீங்கள் படிக்க போகிறோங்க. அப்படின்ற மோட்டிவோட போகணும். நான் எப்போவுமே 150 தான் எடுத்துகிட்ருக்கேன், எனக்கு இது வராது அப்படின்லாம் கிடையாது. 75% நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, கிட்டத்தட்ட முக்கால் கிணறு தாண்டிட்டீங்க, மீதி 25% தான் இருக்குது. அப்படின்னும் போது அதில் நீங்கள் எந்தெந்த ஏரியாவில் தப்பு பண்ணீங்க அந்த கொஷின்ஸ் உங்களுக்கு ரிப்பீட்டடாக நீங்கள் டெஸ்ட் பேச்சோ இல்லை நீங்களோ செல்ஃப் டெஸ்ட்டு போட்டு நீங்கள் ரிப்பீட்டடாக எல்லா கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் எந்தெந்த ஏரியாவில் நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அப்படி நீங்கள் தப்பு பண்ணுற ஏரியாவை நீங்கள் புரிஞ்சு நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்த தப்பு பின்னாடி வராது. ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை மட்டுமே ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா போதுமானது. அது ரிலேட்டடாக தான் கொஷின்ஸ் வரும். இதே ஸ்டெப்ஸ் அங்கே போட்டிங்கன்னா இங்கே ராமு என்பவர் 15 வயது, சோமு என்பவர் 20 வயது, அவர்களுக்கு இருவர்களுள்ள வயது வித்தியாசம் என்ன அப்படின்றதுக்கு பதிலாக ராமுக்கு பதிலாக அங்கே ராஜான்னு வரப்போம், சோமுக்கு பதிலாக வந்து அங்கே ரவின்னு வரப்போகிறான். இங்கே பர்சன்டேஜ் வந்து 15-20 பதிலாக அங்கே 30-40 இருக்க போகுது. ஸோ எல்லாமே வந்து 3:4 தான் ஆன்சர் வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது நீங்கள் ரிப்பீட்டடாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இது புரிய வந்துடும். ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புரிஞ்சு லேர்ன் பண்ணிங்க. நீங்கள் இப்போ படித்து மனப்பாடம் ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் இருந்தால் கொஷின்ஸ் கேட்பாங்க, அதனால் வந்து எடுத்துக்காட்டு சம்முக்கு, சான்று சம்முக்கு, இந்த பயிற்சி சம்முக்கு எல்லாத்துக்குமே வந்து ஆன்சர் மனப்பாடம் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஒரு சில நேரத்தில் வந்து கை கொடுக்கும், ஒரு சில நேரத்தில் கை கொடுக்காது. அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா எப்பேற்பட்ட கொஷின் கொடுத்தாலையும் உங்களுக்கு போடுறதுக்கான சக்தி உங்களுக்குள்ளே உருவாக்கும். அதனால் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு மறக்காமல் பாருங்கள். ரிப்பீட்டடாக இந்த ஒரு ரேண்டமான இந்த டாப்பிக்கை மட்டும் செலக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வயது கணக்குகள், லாப நஷ்டம், சதவிகிதம், எல்சிஎம், HCF, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தனிவட்டி கூட்டுவட்டி. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் தனிவட்டி கூட்டுவட்டியில் மட்டுமே 4 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு கொஷின்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா சிஸ்டமில் ரேண்டமாக செலக்ட் பண்ணும்போது ஒரே டாப்பிக்கே கவர் ஆகிடும். இப்போ ஒரே டாப்பிக்கு கவர் ஆகும்போது ஜிகேயில் வந்து ஏன் கவர் ஆகிறது இல்லை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஜிகே அப்படின்றது மிகப்பெரிய கடல். ஆனால் இதில் இருக்கிறது வெறும் 15 டாபிக் 16 டாபிக் தான். அப்படி நம்ம ரிப்பீட்டடாக ஒரே டாப்பிக்கில் நிறைய கொஷின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு சில டாபிக் எல்லாமே வந்து முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் படிச்சிங்கன்னா மேக்ஸில் கண்டிப்பாக 25 எடுத்துடலாம்.